சிவாய நமஹா. முப்போதும் திரிமேனி தீண்டும் ஆதி சைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வழி வழி தோன்றல் அடியாருக்கு அடியேன் திருவான்மியூர் சந்தோஷ் திரிமேனி சிவாச்சாரியார். வரக்கூடிய பிப்ரவரி மாதம் 2025 வரக்கூடிய பிப்ரவரி மாதம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு அற்புதமான மாதமாக வருதுங்க. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம்ங்கிறது 28 தினங்கள் லீப் இயர் அப்படின்னு இருந்ததுன்னா அது 29 நாள் வருங்க. இந்த 28 தினங்கள் இந்த வருடம் இருக்கு. 28 தினம் வந்தாலே அதாவது வாரத்தில் 7 தினங்கள் அப்படின்னா அந்த 7 தினத்துக்கும் கரையாக 4 நாள் வந்துடும். அதாவது 4 7 28ங்கிற விகிதாச்சாரத்தில் அது கரெக்டாக எல்லா தினத்திற்கும் 4 நாட்கள் கரெக்டாக வந்துடும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா எல்லா கிரகத்தினுடைய ஆதிக்கமும் இந்த நாளில் இந்த மாதத்தில் அருமையாக உட்கார்ந்து பதிஞ்சிருக்கு. அதே மாதிரி இந்த மாதத்தில் கிரகங்களினுடைய சஞ்சாரமும் ரொம்ப அருமையாக இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னா இந்த மாதத்தில் குரு பகவான் வக்கரத்திலிருந்து நிவர்த்தி செய்து கொள்கிறார். அதே போல் வக்கரத்தில் செல்லக்கூடிய செவ்வாயும் நிவர்த்தி செய்கிறாங்க. இந்த மாதம் முழுவதுமே சுக்கிர பகவான் பார்த்தீங்க அப்படின்னா மீனராசியிலும், அதே போல ராகு பகவான் மீன ராசியிலும் இது மாதிரி சஞ்சாரத்தை செய்கிறாங்க. கேது பகவான் கன்னி ராசியிலும் சஞ்சாரத்தை செய்கிறார்கள். அதே போல கும்ப ராசியிலே சனி பகவானும், ரிஷப ராசியிலே குரு பகவானும், மிதுன ராசியிலே செவ்வாய் பகவான் அப்படின்னு இந்த மாதம் முழுவதுமே பார்த்தீங்கன்னா அருமையான ஒரு கோச்சார அமைப்புகள் இருக்கிறது. இல்லை குறிப்பாக பார்த்தீங்கன்னா புத பகவானினுடைய பெயர்ச்சி 3 ராசிக்கு அவர் பெயர்றாரு. முதல்ல மகர ராசியில இருக்கார், கும்பராசிக்கு மாறுறார், அப்புறம் மீன ராசிக்கு போறாரு. அதே போல சூரிய பகவானை பார்த்தோம் அப்படின்னா மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு மாறுறாரு. இப்படின்னு இந்த மாசத்துல பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு அமைப்புகள் கொண்ட ஒரு மாதமாக இருக்குது. இது கால புருஷ தத்துவத்துல என்னென்ன பலன்களை உங்களுக்கு வழங்குது அப்படிங்கிறத கொஞ்சம் விரிவா பார்ப்போங்க. மேஷ ராசிக்கு இந்த பிப்ரவரி மாதம் 2025 பார்த்தோம் அப்படின்னாங்க உங்களுக்கு ஒரு நிறையா ஒரு சிறப்பு அம்சங்கள் கொண்ட நிறைய விஷயங்களையும், அதே போல் கவனிக்க வேண்டிய பல விஷயங்களும் இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் வருதுங்க. முதல்ல சிறப்பு அம்சம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் வக்கரத்திலிருந்து நிவர்த்தி செய்கிறார். அதே போல் லக்னாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் 3ஆம் பாவத்திலிருந்து வக்கரத்திலிருந்து நிவர்த்தி செய்து கொள்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சனி பகவான் 11ஆம் இடத்துல இருக்கிறதாகட்டும், அதே போல சூரிய பகவான் பார்த்தீங்க அப்படின்னா மேச ராசிக்கு உங்களோட ராசிக்கு 10ஆம் பாவத்தில இருந்து 11ஆம் பாவத்துக்கு வராருங்க. இது எல்லாமே உங்களுக்கு சிறப்பு அம்சங்கள் கொண்டதாக இருக்குதுங்க. இதுல ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயங்கள், இதுல ரொம்ப கவனமா இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா 6ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய கேது, 12ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய ராகு, அப்புறம் சுக்கிர பகவான், இந்த 3 கிரகத்தினுடைய சஞ்சாரத்துல நீங்க கவனமாக இருக்கணும். முதல்ல அந்த சிறப்பு அம்சங்கள் கொண்ட கிரகத்தினாலே உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம். முதல்ல குரு பகவான் 12ஆம் இடத்துல வக்ரகதியில போறாருங்க. அவர் குரு பகவான் பார்த்தீங்கன்னா அவங்களோட 12ஆம் அதிபதியாகவும் 9ஆம் அதிபதியாக இருக்காரு. 9 அப்படிங்கிறது தந்தையாரை குறிக்கக்கூடிய ஒரு அம்சமாகவும், அதே போல பார்த்தீங்கன்னா முன்னோர்களினுடைய சொத்துக்களை குறிக்கக்கூடிய இடமாகவும் இருக்குதுங்க. அந்த இடத்திற்கு உடைய குரு பகவான் 2ஆம் பாவத்திலே வக்கரத்தில் இருந்து நிவர்த்தி செய்கிறார் இல்லைங்களா? அதனால முன்னோர்களுடைய சொத்துக்கள் உங்களுக்கு சேருவதற்கான ஒரு வாய்ப்பை உருவாக்குறாரு. உங்களுக்கும் உங்க தந்தையாருக்கும் ஏதாவது மனஸ்தாபங்கள் இருக்கு, ஒன்றும் பேச்சுவார்த்தை இல்லாம இருக்கீங்க, அல்லது அவர்கிட்ட போய் நீங்க பேசாம இருக்கீங்க, இல்லது ரொம்ப நாளா நீங்க வெளிநாட்டிலே இருக்கீங்க, அவங்க வெளியூர்ல இருக்காங்க, இல்ல அவங்க உங்களை விட்டு பிரிஞ்சு இருக்காங்க, 2 பேருக்கும் ஒரு பேச்சுவார்த்தைக்கு இது பேச முடியாம இருக்கு, இல்ல தள்ளி தள்ளி இருக்கும், பரஸ்பரம் 2 பேருக்கும் அன்பு இருந்தாலும் சேர்ந்து கொள்ள முடியாம இருக்கீங்க, ஏதோ ஒரு சூழ்நிலையில கொஞ்சம் சரியானபடி இல்லாம இருக்கீங்கன்னா இப்போ உள்ள காலம் இந்த குரு பகவான் வக்கரத்திலிருந்து நிவர்த்தி செய்து கொண்டு 2ஆம் பாவத்துல போறார் இல்லைங்களா? இந்த சமயத்துல பாத்தீங்கன்னா உங்க தந்தையாரினுடைய அனுகிரகம், அவரினுடைய ஒரு பாசம், அவருடைய வாஞ்சை உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி தருங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா 9ஆம் இடங்கிறது அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே 9ஆம் இடம். அதுக்கு 2ஆம் அதிபதியாக அந்த 2ஆம் இடத்துல குரு பகவான் பாத்தீங்கன்னா வக்கரத்திலிருந்து நிவர்த்தி செய்கிறார். 2ஆம் இடம் அப்படிங்கிறது தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம் அப்படின்னு பேருங்க. இந்த 2ஆம் இடத்துல குரு பகவான் இந்த 9ஆம் அதிபதி குரு பகவான் வக்கரத்துல இருந்து நிவர்த்தி செய்கிறார் இல்லைங்களா? இதனுடைய அனுகிரகம் அரசாங்கத்துல ஏதாவது சம்பந்தமான உங்களுக்கு ஏதாவது விஷயங்கள் ஒரு சைன் ஆகணும்,
அல்லது வந்து ஒரு பட்டா வாங்குறதுக்கு இன்னும் தள்ளி போயிட்டு இருக்கு, அல்லது ஒரு கடன் வாங்கணும் அரசாங்கத்திலேருந்து, அல்லது ஏதோ ஒரு விஷயம் எனக்கு வந்து கவர்மெண்ட்ல ஒரு அப்ரூவல் கிடைக்கணும், கவர்மெண்ட்லேருந்து எனக்கு ஒரு லோன் கிடைக்கணும், இல்லைனா கவர்மெண்ட்லேருந்து எனக்கு ஒரு விஷயங்கள் சாதகமான ஒரு மாற்றங்கள் கிடைக்கணும், கவர்மெண்ட்லேருந்து எனக்கு ஒரு பணி நியமனம் கிடைக்கணும், எனக்கு ஏதோ ஒரு ஜிஓ ஆர்டர் வேணும், இல்லைனா கோர்ட்டில் ஒரு கேஸ் நடந்துட்டு இருக்கு, அந்த கேஸ்ல எனக்கு ஒரு சாதகமான ஒரு பலன் கிடைக்கணும், இப்படிலாம் நினைக்கிறீங்க, இல்லை இதே மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு அப்படின்னா அந்த விஷயம் அந்த ஆசைகள் பூர்த்தியாகும்படியான சூழ்நிலையை வந்து குரு பகவான் உருவாக்குறாருங்க. ஏன்னா அவர் வந்து 2ஆம் பாவத்தில் இருக்கிறதுனாலையும். அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட 5ஆம் அதிபதியா இருப்பவர் வந்து சூரிய பகவானுங்க. 5ஆம் அதிபதிங்கிறது புத்திரஸ்தானம் அப்படின்னு பேரு. அந்த புத்திரஸ்தானாதிபதியாக இருப்பவர் சூரிய பகவான். அவர் வந்து இந்த மாசத்துல முதல்ல 10ஆம் பாவத்துல இருக்காருங்க. 10ஆம் பாவத்துல இருந்து 13ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி 2025 பாத்தீங்கன்னா அவங்களோட 5ஆம் பாவத்துக்கு வராரு. அதாவது 5ஆம் அதிபதியா இருக்கக்கூடியவர் புத்திரஸ்தானாதிபதியா இருக்கக்கூடிய சூரிய பகவான் லாபஸ்தானத்துக்கு வராரு இல்லைங்களா? இதனுடைய அமைப்பு ரொம்ப நாளா கல்யாணமாகி குழந்தை இல்லாமல் இருக்கக்கூடிய மேசராசிக்காரங்களுக்கு குழந்தை பிறக்கக்கூடிய ஒரு அமைப்பை உருவாக்குதுங்க. 5-11ங்கிறனுடைய அமைப்பு இருக்கிறதுனால. அதனால இந்த மாசம் ரொம்ப அற்புதமான மாசம். ரொம்ப நாளா கல்யாணமாகி குழந்தை இல்லாத இருக்கக்கூடிய மேசராசிக்காரங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகளை இது உருவாக்கி தருதுங்க. அப்புறம் எதுலெல்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சுக்கிரன் ராகுவினுடைய சஞ்சாரம், அதாவது 12ஆம் பாவத்தில் இருக்கிறது இல்லைங்களா? அதனால கொஞ்சம் செலவுகள் அதிகமாக இருக்கும். 2ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல போறதுனால கொஞ்சம் செலவுகள் அதிகமாகவே இருக்கும். அதனால ரொம்ப கவனமா இருக்கணும். தேவையற்ற செலவுகளை குறைப்பது மிக மிக அவசியங்க உங்களுக்கு. அதுவும் 6ஆம் இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா கேது பகவான் இருக்காரு. அதனால குடும்பத்துல கொஞ்சம் வைத்திய செலவுகள், தேவையற்ற விரய செலவுகள் மேசராசி ஆகியவங்களுக்கு நடக்க வாய்ப்பு இருக்கு. அதனால விரய செலவுகளை கொஞ்சம் கண்டிப்பாக குறைத்து கொள்ள வேண்டும். இப்படி குறைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும் இந்த மாசம். குறிப்பாக இந்த இடத்துல சுக்கிர பகவான் 12ஆம் பாவத்துல போறாரு இல்லைங்களா? இதுல வந்து ஒரு பரிவர்த்தனையும் நடக்குதுங்க உங்களுக்கு. 2ஆம் அதிபதியா இருக்க சுக்கிரன் 12ஆம் இடத்துலையும், 12ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் 2ஆம் இடத்திலும் செய்யறாங்க. இதுக்கு கிரக பரிவர்த்தனா யோகம் அப்படின்னு பேரு. இந்த யோகம் வந்து உங்களுக்கு என்ன பலனை தரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பூர்வீகமா ஏதாவது சொத்துக்கள் இருக்குது, அதை விற்கணும், அதை வித்துட்டு வேற ஒரு இடம் வாங்கணும், இல்லை நகை ஆபரணங்கள் வாங்கணும், இல்லை நான் ஒரு நகை ஆபரணமா இருக்கு அதை வித்துட்டு இன்னொரு இடமா வாங்கணும், இல்லது ஏதோ ஒரு விஷயத்தை இன்னொரு விஷயமாக மாற்றுவது, அது வந்து எதிர்கால சிந்தனைக்காக ஒரு விஷயமாக மாற்றுறது, ஏதோ ஒரு நல்ல விஷயத்துக்கு முதலீடு செய்யக்கூடிய அமைப்பை இது உருவாக்குங்க. அதனால உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை அபிவிருத்தியே அல்லாத ஒரு விஷயத்தை அபிவிருத்தி செய்யும்படியான சூழ்நிலையாக மாற்றுவது, இப்படியான ஒரு தன்மையை இந்த அமைப்பு உங்களுக்கு உருவாக்கி தருதுங்க. அதனால இந்த மாதம் உங்களுக்கு அருமையான மாசமாக இருக்குது. இதுல கவனமா இருக்க வேண்டியது ராகு 12ஆம் பாவத்திலையும் 6ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கக்கூடிய இடத்துலனால கவனமாக இருக்கணும். இதுக்கு வந்து முக்கியமா நீங்க என்ன செய்யணும்னா விநாயகர் பெருமானை வழிபாடு செய்யணும். பிப்ரவரி மாதம் 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா விநாயகர் பெருமானுக்கு உகந்தமான சங்கடஹர சதுர்த்தி வருது. அன்றைய தினத்தை பிள்ளையாரை போய் கும்பிட்டுட்டு வாங்க. பிள்ளையாருக்கு உகந்தமான பால் அபிஷேகம், தேன் அபிஷேகம், பஞ்சாமிர்த அபிஷேகம் இதை செஞ்சு வந்தீங்கன்னா ரொம்ப நல்ல பலன் பரிபூர்ணமா உங்களுக்கு கிடைக்குங்க. இது மாதிரி இந்த மாசம் பார்த்தீங்கன்னா சிவபெருமானுக்கு உகந்தமான அற்புதமான மாசங்க. அதாவது இந்த மாசம் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி திங்கட்கிழமை சோம பிரதோஷம் வருது. அது சிவபெருமானுக்கு உகந்தது. அதே மாதிரி பிப்ரவரி மாதம் 25ஆம் தேதி அதாவது செவ்வாய்க்கிழமையிலையும் பிரதோஷம் வருதுங்க. இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப சிறப்பு. இந்த 2 பிரதோஷம் தான் சிறப்பா அப்படின்னா அதுதான் அல்ல. இந்த மாசத்திலே அதாவது பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதி புதன்கிழமை சிவபெருமானுக்கு மிக மிக உன்னதமான ஒரு விஷயம், அதாவது மகா சிவராத்திரி வருதுங்க. மகா சிவராத்திரி எதற்கு அப்படின்னா சிவபெருமானினுடைய வழிபாட்டிற்கு முழுமையான வெற்றியை தரக்கூடியதுதான் இந்த மகா சிவராத்திரி. நாம் செய்திருக்கக்கூடிய கர்மாக்கள், சஞ்சித கர்மா, பிராரப்த கர்மா, ஆகாமி கர்மா, எப்பேற்பட்ட கர்மாக்கள் செய்திருந்தாலும் அந்த கர்மாக்களை எல்லாம் பரிபூர்ணமாக நிர்மூலம் செய்து இறைவனினுடைய அனுக்கிரகத்தை நமக்கு தரக்கூடியது இந்த சிவராத்திரி. கர்ம வினை தோஷங்களை நிவர்த்தி செய்யும். அதனால தான் இது ரொம்ப ரொம்ப உகந்தது. அதனால தான்
பிறப்பருக்கும் பிஞ்சகந்தன் பெய் கடல்கள் வெல்க அப்படின்னு மாணிக்க வாசகர் சொல்ற. அந்த பிறப்பு அறுத்தல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அநேகமான தேவார திருவாசகங்கள்ல இது வந்துட்டே இருக்கும். இந்த பிறப்பு அறுத்தல் என்ன அப்படின்னா, நம்மளுடைய கருமாக்கள் எல்லாத்தையும் குறைத்தால்தான், நம்ம கருமாக்கள் எல்லாம் நம்மளை விட்டு போனால்தான் நம்ம வெற்றி அடைய முடியும். குறிப்பாக நாம் மோட்ச சாம்ராஜ்யத்தை, பேரானந்த நிலையை அடைய முடியும். அதற்கு முக்கியமான ஒரு அச்சாரமாக இருப்பது என்னன்னா பக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம். அந்த பக்தியில ரொம்ப ஆணியாக, ரொம்ப மூலாதாரமாக இருப்பது என்னன்னா அன்பு. இந்த அன்பும் சிவமும் வேறே அல்ல. இந்த அன்பு தான் சிவம், சிவம் தான் அன்பு. அதனால தான் அன்பும் சிவமும் இரண்டென்பார் அறிவிலார், அன்பே சிவமாவது ஆறும் அறிகிலார், அன்பே சிவமாவது ஆறும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே அப்படின்னு திருமூலர் சொல்லுகிறார். அதனால அந்த அன்புதான் சிவம். அந்த சிவன் வழிபாடு அப்படிங்கிறது மிக மிக அவசியம். அதுல ரொம்ப ரொம்ப மக்குட்டமானது, ரொம்ப ரொம்ப சிக்கரமானது என்னன்னா இந்த சிவராத்திரிங்க. இந்த சிவராத்திரியில சிவபெருமானை வழிபாடு செய்யுங்க, அமோகமான வளர்ச்சிகளை பெறுங்க. இந்த பீகாக் சேனல் அப்படிங்கிறது ரொம்ப நல்ல ஒரு ஆன்மீக தகவல்களை, பொக்கிஷமான பல விஷயங்களை உங்களுக்கு தரக்கூடிய சேனல். அதனால் இந்த சேனலை பின்தொடருங்கள். ஆன்மீகம் சம்பந்தப்பட்டமான தகவல்கள் உங்களுக்கு உடனுக்கு உடன் வருவதை உறுதி செய்யுங்கள். நாம் பார்க்கக்கூடிய இந்த ராசி பலன் அப்படிங்கிறது முழுமையான உங்களுக்கு பலன்களை தரக்கூடிய ராசி பலன். இதில் மேலும் உங்களுடைய ஜாதகம் சார்ந்த ஆலோசனையை பெற வேண்டும் அப்படின்னா கீழ்காணும் நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ளுங்கள். சிவாய நமः.